என் லைஃப்ல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி அங்கமா இருக்கிறது என்னுடைய டெய்லரிங் கிளாஸும், என்னுடைய ஆரி ஒர்க் கிளாஸ் தான். ஆனா, எனக்கு டெய்லரிங் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக்கா தான் வந்து நான் போயிட்டுருக்கிறேன். டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் ஜாலியா போனாலும் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. என்ன கஷ்டம் தெரியுமாங்க? ஏன்னா, என்கிட்ட மிஷின் இல்ல. டெய்லரிங் மிஷின் வந்து இருக்குது. ஆனா, அது 50 வருஷத்துக்கு பழைய மிஷின். அது வந்து ஒழுங்காவே தைக்கல. நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாமே கட் பண்ணி, எல்லாமே டெய்லரிங் கிளாஸ்ல உட்காந்து தான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தச்சு இந்த ட்ரெஸ்ஸ வந்து உருவாக்குவேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரெஸ் வந்து தச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரெஸ்க்கு மேலயே நான் தச்சிருக்கேன். இந்த ஃப்ராக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நானே தான் ஓனா டிசைன் பண்ணேன். அந்த கழுத்தாண்ட இருக்கிற அந்த ஃபிரில், அதுக்கு அடுத்தது கட்டிங், ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பஃப் கை வச்சேன். ஆனா பஃப் கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் கொஞ்சம் இறங்கிடுச்சு. அதனால பஃப் கை மட்டும் கரெக்ட்டா வந்து உட்காரல. இந்த ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டி துணியில தான் நான் தச்சேன். நைட்டி துணி வந்து வாங்கி நீங்க கூட தைக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அ அதில வந்து குர்தா எல்லாமே நம்ம வந்து தைக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இன்னொன்னுன்னா, நம்ம கிளாஸ்க்கு போறனால நம்ம லீவே போடாம தான் கிளாஸுக்கு போணும். லீவு போட்டா நமக்கு நஷ்டம். அதுவும் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸும் நான் தான் தச்சேன்.